சார்ஜ் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றியே என்ற காதலனிடம் ஃபோன்ல சார்ஜ் இல்லடா என்றாள் காதலி. நல்லாசிரியர் தன் மகன் ஃபெயில் ஆனதை எண்ணி வருந்தினார். தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது வாங்கிய கண்ணன். வேகம் மெதுவா போடா என பின்னால் உட்கார்ந்து மொபைலில் பைக் ரேஸ் கேம் விளையாடி கொண்டே சொன்னான் நண்பன் பார்த்திபன். ஃபேமஸ் டாக்டர் தனக்கு டெங்கு காய்ச்சல் என ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார் அந்த ஊர் ஃபேமஸ் டாக்டர். லைக்ஸ் கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டு கொண்டனர். ஏன் என் போட்டோவுக்கு லைக் போடவில்லை என்று. விமர்சனம் படம் நல்லா இல்லை என விமர்சனம் செய்த வலைதள விமர்சகரின் வீடியோவை நல்லா இருக்கு என ஒரே நாளில் 1,00,000 பேர் லைக்ஸ் போட்டனர். லஞ்சம் லஞ்சம் வாங்காத நேர்மை அதிகாரியின் உடல் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்பு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. டேட்டா இன்டர்நெட் கட்டணம் அதிகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைவரும் டேட்டாவை ஆஃப் செய்யுங்கள் என அனைவருக்கும் தகவல் தெரிவித்தான் வாட்ஸ்அப்பில். வசவு சரியா படிக்கலனா மாடுதான் மேய்க்கணும் என அப்பாவிடம் சிறுவயதில் திட்டு வாங்கியதை நினைத்து பார்த்தான் பால் பண்ணை வைத்திருக்கும் தங்கராசு. சர்க்கரை நோய் டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது என்று சொன்ன டாக்டரிடம், சார் நான் அரசு பஸ் கண்டக்டர் என பரிதாபமாக சொல்லி கிளம்பினார். திருட்டு நான் பதிவு செய்த படத்தின் தலைப்பை திருடிவிட்டார் என கோர்ட்டில் வாதிட்டார் ரீமேக் இயக்குனர். தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம பிடிங்க என கடிந்து கொண்டார் வழி முழுவதும் தண்ணீரை கொட்டி கொண்டே வந்த தண்ணீர் லாரி டிரைவர்.